மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ நம்ம முத்து கம்மல் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்களை என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ இந்தமாரி கம்மல் பேஸ் கடையில் விற்கும். அது ஒரு செட்டு எடுத்துக்கலாம். முத்துமணி, கிறிஸ்டல் மணி 2, ஊசி, நூல். இப்போ நம்ம ஊசியில் நூலை கோர்த்து எடுத்துக்கலாம் ரெட்டைப்பட்டையாக. கோர்த்தி எடுத்துட்டு அடுத்தது இந்த கம்பலில் பின்னாடி இருக்கிற பட்டனை நம்ம எடுத்துடுவோம். அதை கைட்டி எடுத்துக்கிட்டு நம்ம அப்போ தான் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ அது நூலில் முனையில் முடிச்சு போட்டுட்டு இதில் சின்ன ஹோல் இருக்கும், அது வழியாக நம்ம ஊசியை விடலாம். ஊசியை விட்டாச்சு. இப்போ அதில் முத்து மணியை நம்ம கோத்துருவோம். கோத்துட்டு அது பக்கத்தில் இருக்கிற ஹோலில் ஊசியை விடணும். இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், நம்ம பார்த்து கொஞ்சம் கவனமாக இது ரெடி பண்ணணும். அதில் பக்கத்தில் இருக்கிற சந்தில் நம்ம அந்த நூலை போட்டு டைட்டாக இப்படி இழுத்து சரி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இன்னொரு மணியை அதேமாரி நம்ம கோப்போம். இது ஒரிஜினல் முத்து கிடையாது, சாதா முத்து தான். நம்ம முத்து வேணும்னா நம்ம சரமாக வாங்கிக்கலாம். இப்போ இது இழுத்தாச்சு. அதே மாதிரி உள்பக்கம் இப்படி விட்டு சரி பண்ணுவோம் இந்த ஹோல் வழியை. இப்போ அடுத்த ஹோலில் அதே மாதிரி ஊசியால் இழுப்போம். இப்போ 3 முத்து கோத்தாச்சு. இது நம்ம காம்பு தையல் தப்போம்ல, அந்த மாடலில் இந்த மாதிரி இது பண்ணணும். அடுத்தது 4வது முத்து. இதையும் அதே மாதிரி நாம் இது பண்ணுவோம். இப்போ கிறிஸ்டல் மணி, அதை எடுத்து அதே மாதிரி ரிவர்ஸில் நம்ம இப்போ கிறிஸ்டல் மணி வந்துடுச்சு. அப்புறம் முத்து மணியை இன்னொரு ஹோல் இருக்குது லாஸ்ட்டாக, அதில் இந்த முத்து மணியை கோப்போம். இப்போ திரும்பி ரிவர்ஸில் அந்த ஹோலில் விட்டு இப்படி இழுக்கணும். இப்போ எல்லா முத்தும் லைனாக ஓகே வந்துடுது. இப்போ தனித்தனியாக இதுவாக வர மாதிரி இருக்குது. அதனால் நம்ம திரும்பவும் லாஸ்ட்டாக கோத்த முத்துலேருந்து உள்பக்கமாக விட்டு இப்படி இழுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு முத்து நவுறாமல் இருக்கும். இதே நம்ம ஒயரில் கூட செய்யலாம், ஆனால் ஒயரில் தூக்கின்னு இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி நூலில் தைக்கிறேன், வெள்ளை நூலில் நவுறாமல் இருக்கிறதுக்காக. ஒயரால் தைச்சா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் வராது, மணி அப்படியே தூக்கிக்கிட்டு நிற்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ஊசி நூலால் இந்த மாதிரி இப்படி தைச்சிங்கன்னா
அழகாக வந்து உங்களுக்கு வரும். இப்போ எல்லா முத்தும் ரெடி ஆகிடுது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம நூல் அதை வச்சுருக்கோம்ல, முடி போட்ட நூல், அந்த முத்தில் வந்து அதை விடணும். இப்போ விட்டுட்டு ரெண்டையும் அந்த நூலை இது பண்ணிவிட்டு ரெண்டையும் பிரித்து அழகாக நம்ம முடி போட்டுவிடுவோம். இப்போ நல்லா நல்லா ஸ்ட்ராங்கான முடி போட்டுருவோம். அப்போ தான் கைட்டின் வராது. முடி போட்டு முடிச்சுட்டு அதை நம்ம கட்டரால் கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணியாச்சு. இப்போ ரெடி ஆகிடுது. இன்னொரு கம்மல் பேஸையும் அதேமாரி நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுது. ரொம்ப மிகவும் வந்து எளிதானது. நம்மளே வந்து பசங்களுக்கு செஞ்சு இது பண்ணலாம். இதுக்கு மொத்த செலவே வந்து 20 ரூபா தான் ஆகும். ஆனால் இது நம்ம கம்பளாக வெளியே வாங்கினா 50 ரூபாய்க்கு மேலே வரும். 50, 60 ரூபாய்க்கு, ஏன் 100 ரூபாய்க்கு கூட விற்பாங்க. நீங்கள் இதேமாரி செய்து பாருங்கள். இன்னும் பல பதிவுகள் வந்து நான் முத்து சம்மந்தமாக போட இருக்கிறேன். அதனால் வந்து சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னிடம் கேளுங்க, நான் சொல்கிறேன். சேனலை பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.